ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொட்டுக்கடலை பொடி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 கப்பு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், ஆயில் ஊற்றக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி ரோஸ்டடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போதும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக நமத்த மாதிரி இருக்கும். அதனால் உடைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா பொறன்னு போகணும், அந்த தூளாக ஆயிடணும், அந்த மாதிரி இருக்கணும். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு பூண்டு அளவுக்கு நான் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். பூண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ 2 கப்பு நான் எடுத்துருக்கேன் இல்லையா நம்ம பொட்டுக்கடலை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 கொத்து அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம், பொட்டுக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே இருக்கலாம், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பூண்டோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது நம்ம 2 கப் எடுத்தோம் இல்லையா, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு ஐட்டம், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஐட்டம் பார்க்க போகிறோம். இது ராகி தோசை. இன்ஸ்டண்ட்டாக அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட அதே கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், கட்டி தட்டாது. அதனால் நம்ம லைட்டாக அப்படி கலந்து விட்டோம்னாவே போதும், நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ ராகி தோசை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இதனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லாவே அது கரைஞ்சிடுச்சு. இது கூட அதே கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக தோசை சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் ராகி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாக செஞ்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டு வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சட்னி ரெடி பண்ணங்காட்டியும் நீங்கள் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா மெலிசாக நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்ம தோசை ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக தோசை ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் இழுத்ததுக்கு அப்புறமா மேலே ஆயில் ஊற்றணும். எப்போதுமே இந்த ராகி தோசைக்கு எடுத்தோடனே ஊற்றுனீங்கன்னா அது அந்தளவுக்கு இழுத்துக்காது. இப்போ நம்மளோட சூப்பரான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மெலிசாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு இன்னும் மொத்தமாக வேணும்னாலும் மொத்தமாக நீங்கள் மூடி போட்டு அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.